சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1946ஆம் ஆண்டு கண்ணதாசனை முத்தையா என்ற பெயரில் முதன்முதலாக சந்தித்தாராம் எம்.எஸ்.வி. அப்போது இருவரும் சினிமாவில் தங்களுக்கான இடத்தை தேடி போராடி கொண்டிருந்த காலம். ஆனால் அந்த சந்திப்பு பின்னர் ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் மனதை கவர்ந்த இசை புரட்சியாக மாறியது. ஒரு பாடலுக்காக கண்ணதாசன் காரணம் தெரியாமல் உள்ளம் களிகொண்டு கூத்தாடுதே என்று வரி எழுதியிருந்தார். அந்த வரி எம்.எஸ்.விக்கு முழுமையாக திருப்தி அளிக்கவில்லை. அவர் இந்த வரியை கொஞ்சம் எளிமையாக மாற்றலாமா என்று கூறியிருந்தார். உடனே கண்ணதாசன் அதை சந்தோஷம் கொண்டாடுதே என்று மாற்றியிருக்கிறார். சாதாரணமாக பார்க்கும்போது இது ஒரு சிறிய மாற்றம் போல தோன்றலாம். ஆனால் அதுவே இருவருக்கும் இடையே உருவான புரிதலின் தொடக்கம். கண்ணதாசன் ஒரு கவிஞராக மட்டுமல்ல, வாழ்க்கையை பாடலாக மாற்றிய மனிதர். அவருடைய வரிகளில் உணர்ச்சி, காதல், தத்துவம், வேதனை எல்லாமே இருந்தது. அதற்கு உயிர் கொடுத்தது எம்.எஸ்.வியின் இசை. இந்த கூட்டணிதான் தமிழ் சினிமாவுக்கு எண்ணற்ற மறக்க முடியாத பாடல்களை கொடுத்தது. ஒரு நாள் பாடல் ரெக்கார்டிங்கிற்கு எம்.எஸ்.வி தாமதமாக வந்திருக்கிறார். எல்லோரும் காத்திருந்தார்கள். கண்ணதாசனும் கோபமாக காத்திருந்தார். ஆனால் அந்த கோபத்தையே பாடல் வரியாக மாற்றிவிட்டார். அப்போது அவர் எழுதிய வரிதான், "அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நானல்லவா". அந்த ஒரு வரி பின்னர் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதை நினைத்து எம்.எஸ்.வி கூட பல முறை ஆச்சரியப்பட்டுள்ளார். அதேபோல் "வான் நிலா நிலா அல்ல" என்ற புகழ்பெற்ற பாடல் உருவான சம்பவமும் மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு நாள் எம்.எஸ்.வி நிலா என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி ஒரு பாடல் எழுத முடியுமா என்று சவால் விட்டாராம். உடனே கண்ணதாசன் சில நிமிடங்களில் அந்த பாடலை எழுதிவிட்டாராம். வெறும் 15 நிமிடங்களில் உருவான பாடல்தான் அந்த பாடல். இன்று வரை தமிழ் ரசிகர்களின் பிரியமான பாடல்களில் ஒன்றாக உள்ளது. இவர்களின் நட்பு வேலைக்காக மட்டும் இருந்ததல்ல, குடும்ப உறவைப் போல இருந்தது. கண்ணதாசன் உடல்நிலை மோசமாக இருந்த காலத்திலும் கூட எம்.எஸ்.வியை பார்த்து, "புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, பாடலை என் நினைவாக நீ பாடு" என்று கேட்டாராம். அந்த தருணத்தை நினைத்து எம்.எஸ்.வி மிகவும் உருக்கமாக பேசியுள்ளார். கண்ணதாசன் பாடல் எழுதும்போது அது சாதாரண வார்த்தைகளாக இருக்காது. மக்கள் வாழ்க்கையில் நடக்கும் உணர்வுகளை நேராக இதயத்தில் பதியும் வகையில் எழுதுவார். அதற்கு எம்.எஸ்.வி தனது இசையால் உயிர் கொடுப்பார். அதனால்தான் இவர்கள் இணைந்து உருவாக்கிய பாடல்கள் காலத்தை தாண்டியும் இன்னும் வாழ்கின்றன. இன்று பல இசையமைப்பாளர்களும் பாடலாசிரியர்களும் வந்தாலும் கண்ணதாசன் எம்.எஸ்.வி கூட்டணிக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. காதல் பாடலாக இருந்தாலும், தத்துவ பாடலாக இருந்தாலும், சோக பாடலாக இருந்தாலும் அவர்களின் பாடல்கள் ரசிகர்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.